பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த நாளிலே இந்த புதிய ஆண்டிலே முதல் ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்களை இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். ஆன்லைனில் இணைந்திருக்கும் உங்களை இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். நாம் எல்லோரும் எழுந்திருக்கும்படியாய் தயவாய் கேட்கிறேன். ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எல்லோரும் கண்களை மூடி தேவன் இம்மட்டும் பாராட்டின அந்த கிருபைகளை நினைத்து தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோமாக. ஒரு முழு வருடத்தை தேவன் கடக்க கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த ஆண்டை காண முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் நம்மை ஜீவனை தந்து சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து அவருடைய தயவினால் இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறார். அந்த தயவை நினைத்து நன்றியுள்ளவர்களாக ஒரு நன்றி இருதயத்தோடு இந்த ஆராதனைக்குள்ளாக செல்வோமா? அதை தான் தேவன் பார்க்கிறார். நம்மிடத்தில் அநேக காரியங்கள் இருந்தாலும் முதலாவதாக நன்றியுள்ள இருதயத்தை அவர் பார்க்கிறார். இந்த நாளிலே நாம் எல்லோரும் சொல்லுமா? நன்றி ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை உதவினீரே, இம்மட்டும் பாதுகாத்தீரே, இம்மட்டும் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தீரே, நன்றி. உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் ஒரு நாளை கூட, எங்களால் ஒரு நிமிடத்தை கூட, ஒரு நொடியை கூட எங்களால் கடக்க இயலாது. நீர் பாராட்டுகிற சகல நன்மைகளுக்காக நன்றி. நன்றி அப்பா. எங்களுடைய குடும்பங்களின் வாழ்க்கைகளிலே உம்முடைய கரம் இருப்பதற்காய் நன்றி அப்பா. பலவீனங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனாலும் உம்முடைய சுத்த கிருபை என்றும் மாறுவதில்லை. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஆண்டிலும் தொடர்ந்து நீர் எங்களை ஆண்டவரே நடத்தப் போகிறதற்காக நன்றி. உதவி வரும் கண்மலையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்தின் மனிதர்களை அல்ல, ஒத்தாசை அல்ல, தேவனுடைய கிருபையை மாத்திரமே விசுவாசிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நாம் அதை எல்லாரும் சொல்லுவோமா? உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, உம்மையே நாங்கள் விசுவாசிக்கிறோம். உலகம் தரக்கூடிய பயன்கள் அல்ல, உலகம் தரக்கூடிய நன்மைகள் அல்ல, நீர் தரக்கூடிய மேன்மை, உம்முடைய நன்மை, பரத்திலிருந்து உண்டாகும் உம்முடைய கிருபைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டில் எங்களுக்கு நீர் கொடுக்க போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். முந்தைய ஆண்டை காட்டிலும் எல்லா விதத்திலும் ஒரு பெருக்கத்தை நீர் ஏற்படுத்த போகிறீரப்பா. அதற்காக நன்றி. நன்றி. உம்முடைய உள்ளங்கையிலே எங்களை வரைந்து வைத்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உலகத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்காத அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, நன்றி. உம்முடைய மாறாத தயவுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகள் எங்கள் வாழ்க்கையில பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே. நன்றி அப்பா. எல்லோரும் கேட்போமா? நன்றி ஆண்டவரே. அப்படியாய் நம் பாவங்களை கூட தேவன் மன்னிக்கும்படியாய் இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக செல்லும் போது பழையனவைகள் எல்லாம் களைந்து புதிய ஒரு ஆவியோடு, புதிய ஒரு with a full spirit, a renewed spirit, we should be able to go into this new year. இந்த ஆண்டிற்குள்ளாக நாம் செல்ல வேண்டும். எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பழைய காரியங்களை எடுத்து போடுமாப்பா. உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களை நீர் எடுத்து போடும். உமக்கு பயனுள்ள பாத்திரமாக மாற்றும். இந்த ஆண்டிலே, இந்த ஆண்டு இறுதியிலே நாங்கள் பின் திரும்பி நோக்கும் பொழுது உம்முடைய தயவுகளை எண்ணி நாங்கள் நன்றி செலுத்துவோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றி நீர் என்று நாங்கள் நன்றி செலுத்துவோம். அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள், குற்றம், குறைகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் தேவன் ஒரு விசை கூட மன்னிக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். இந்த நாள் ஆராதனையிலே முழு உள்ளத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ள தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அநேக உலகத்தின் கவலைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய கிருபை இருப்பதற்காக நன்றி. இந்த ஆராதனையிலே நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் கேட்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் வெளிப்படுமப்பா.
நீர் எங்கள் வாழ்க்கையில் எழுந்தருளும் அப்பா. இந்த சபையில் எழுந்தருளும். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். தேவன் தாசன் மூலியமாக எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். ஒரு ஆசீர்வாதத்தின் ஆராதனையா இருக்க தேவன் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பகுதியையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாக நாம் சங்கீதத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 40 1 முதல் 11 வரை, 1 முதல் 11 வரை இதை சகோதரர் பாபா அவர்கள் வந்து நமக்காக வாசிப்பார்கள். மாறி மாறி இதை நாம் வாசிப்போமாக. சங்கீதம் 40 1 முதல் 11 வரை மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி, நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியும் பாவனி வர்ண பலியும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனை, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடினேன். கர்த்தாவே, நீர் அதை அறியீர். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடி நான் ஒளித்துவைக்கவில்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாம போக பண்ணாதேயும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. ஆமென். தேங்க்யூ பிரதர். இந்த சங்கீதத்தை வாசிக்க கேட்டோம். ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறோம்? அல்லேலூயா. உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை ஒரு வயசு கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பாக இந்த சில வசனங்களை தியானித்துவிட்டு நாம் செல்லலாம். இந்த 40ஆம் அதிகாரத்திலே தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நினைவூட்டுகிறதாக இந்த அதிகாரம் இருக்கிறது. அவருடைய திட்டங்கள் நம் வாழ்க்கையிலே அற்புதமானவை. அவருடைய அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆமென். முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்பதை குறித்து இதில் நாம் பார்ப்போம். முதல் வசனத்திலே கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் நாம் கூக்குரலை கேட்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் தேவைகள், நம் தேவைகள் ஒவ்வொன்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் தேவனுக்காக காத்திருப்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரதான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏனென்றால் காத்திருக்கும் போது அவர் நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருகிறார். அந்த மாற்றத்தின் மூலியமாக ஒரு உயர்வு நம் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது. ஒரு உயர்ந்த இடத்திலே நம்மை நிலைப்படுத்துகிறார். ஆமென். நான் உங்களை இந்த ஒரு இன்னொரு விஷயத்தை கூட கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை ஏற்கனவே அவர் உயர்த்தி இருந்தால் அதை மற்றவர்களிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது அவர்களையும் தேவனுக்காக காத்திருப்பதற்கு ஒரு உற்சாகப்படுத்தும் ஒரு காரியமாக காணப்படும். கடைசி வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதையும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்போதும் என்னை காக்க கடவுது. உமது கிருபையும் உமது உண்மையும் எப்போதும் என்னை காக்க கடவுது என்று இதில் பார்க்கிறோம். அவருடைய கிருபையும் அன்பும் ஒருபோதும் மாறாததாக இருக்கிறது. இந்த புதிய ஆண்டிலே கூட உங்களுக்கு உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். வெவ்வேறு சோதனைக்குள்ளாக நாம் சென்று கொண்டிருந்தாலும் அவருடைய கிருபையும் அன்பும் என்றும் மாறாததாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா.
இந்த சிந்தனை நாம் கொண்டிருப்போமாக. புதிய ஆண்டிற்குள்ளாக தேவனுக்காக காத்திருக்க வேண்டும் என்று அந்த ஒரு சிந்தனையோடு நாம் செல்வோம். கண்டிப்பாக தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போது கூட நாம் உற்சாகமாக பாடல்களை பாடப்போகிறோம். நம்மை வாளாக்காமல் தலையாக்குகிற தேவன், கீழாக்காமல் மேலாக்குகிற தேவன். கரங்களை தட்டி உற்சாகமாக அந்த பாடல். Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதியின் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அல்லேலூயா, துதி உமக்கே. உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். அல்லேலூயா, துதி உமக்கே. என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா, துதி உமக்கே. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. நம் வாழ்க்கையிலே இயேசுராஜா வந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் கூட இயேசு நம்மோடு வந்திருக்கிறார். கவலைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் துடைக்கிற தேவன். நம் எண்ணங்கள் எல்லாவற்றையும், இயக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்து செயல்படுகிற தேவன். அதனால் இந்த பாடலை பாடி தேவனை நாம் கொண்டாடுவோமாக. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம்.
கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைவுகள் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். அவரை உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். நம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. மத்தேயு 21:9 வாசிக்கிறோம். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறார், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி அவனமாக நாம் இந்த நாளில் கூட பாடப்போகிறோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம் என்று சொல்லி பாடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம்.
மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை இயேசு ராஜா எங்கள் ராஜா இயேசு ராஜா எங்கள் ராஜா என்னென்று போற்றிடுவோம் ஓசனா ஜெயமே ஓசனா ஜெயமே ஓசனா ஜெயம் நமக்கே ஓசனா ஜெயம் நமக்கே துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கலக்கமில்லை கர்த்தர் நம்முடனே ஓசனா ஜெயமே ஓசனா ஜெயமே ஓசனா ஜெயம் நமக்கே ஓசனா ஜெயம் நமக்கே யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும் யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கலக்கமில்லை மீட்பர் நம்முடனே ஓசனா ஜெயமே ஓசனா ஜெயமே ஓசனா ஜெயம் நமக்கே ஓசனா ஜெயம் நமக்கே ஓசனா ஜெயமே ஓசனா ஜெயமே ஓசனா ஜெயம் நமக்கே ஓசனா ஜெயம் நமக்கே ஹல்லேலூயா ஓசன்னா ஜெயம். தொடர்ந்து நாம் ஆராதிக்க போகிறோம். சங்கீதம் 99 வாசிக்கிறோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தந்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனிலே பெரியவர், அவர் எல்லா ஜாதிகளுக்கும் மேல் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமும் அவர் உம்முடைய நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது என்று வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தை நாம் துதிப்போமாக. பரிசுத்த தேவன் அவர், வல்லமையின் தேவன் அவர். அவரை நாம் தொழுது கொள்வோமாக. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீர் தேவன், நீர் ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. கேருபீன் சேராபீன்கள் உந்தனை தொழுதிடுவே. கேருபீன் சேராபீன்கள்
பரிசுத்த தேவன் நீரே. பரிசுத்த தேவன் வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே. வல்லமை தேவன் நீரே. வல்லமை தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீர் தேவன் நீர் ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே. ஹல்லேலூயா. வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே. வல்லமை தேவன் நீரே. உண்மையை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. உங்கள் சன்னதியிலே உண்மையை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. பின் திரும்ப மாட்டோம் அப்பா. உறுதியாக சொல்லுவோம். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேன். உண்மையை நான் நேசிக்கிறேன். உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ஒரு தீர்மானத்தை எடுத்து சொல்லுவோம். இந்த புதிய ஆண்டுக்குள்ள சொல்லும்போது உங்களுடைய சன்னதியில் நாங்கள் இருப்போம் அப்பா. பின் திரும்ப மாட்டோம். உலக வாழ்க்கைக்குள்ளாக அல்ல, பழைய பாவங்களுக்காக அல்ல, உங்க சன்னதியில் நாங்கள் இருப்போம். உமக்குள்ளாக முன் சொல்லுவோம்ப்பா. பின்னோக்கி திரும்ப பார்க்க மாட்டோம் என்று ஒரு உறுதியோடு சொல்லுவோமா. இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக வந்திருக்கிறோம். தேவன் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு புதிய இருதயம் அவருக்குள்ளாக வளரும். அவருக்குள்ளாக நாம் எத்தனை வளரப் போகிறோம் என்று அவர் பார்க்க போகிறார். நான் பின் திரும்பேன். உம் சந்நிதியில் உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேன். உம்மையை நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேனே.
உயர்த்துகிறோம் அப்பா. அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. எல்லோரும் எல்லார் வாய்களும் திறந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் மகிமைக்கு பாத்திரர், அவர் துதிக்கு பாத்திரர், அவரே கனத்திற்கு பாத்திரர். நாங்கள் யாவரும் சேர்ந்து அறிக்கையாய் சொல்கிறோம் அப்பா, எங்களுக்கு எல்லாமே நீர்தான் ஆண்டவரே. எங்களுடைய கோட்டை, துருகம், இருப்பிடம், நிறைவு, சமாதானம், அமைதி, வெளிச்சம், வாசல் எல்லாமே நீர்தான் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம். தன்ன தனிமையில நடந்த பொழுது எனக்காய் துணையாய் வந்த தெய்வமே, முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. எல்லாமே நீர்தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீர்தான். நன்றி ஆண்டவரே. தேவன் தாமே எங்களோடு இடைப்பட்டீரே. நன்றி அப்பா. இந்த நேரத்தில் எங்கள் துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகளை, எங்கள் ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொண்டீரே. நன்றி ஆண்டவரே. எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் கேட்க போகிற செய்தியை தேவன் ஆசீர்வதிப்படியாக கேட்கிறோம். எங்கள் இருதயங்களை திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களோட இடைப்படுக்கும் ஆண்டவரே. என்ன வார்த்தைகளை கொண்டு எங்களோட பேச வேண்டுமோ
நீர் பேசும்படியாக நாங்கள் கேட்கிறோம் அப்பா. மீதியான நேரத்தை தேவன் பொறுப்படுத்திக் கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபையின் அறிவிப்புகளை வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உங்கள் யாவருக்கும் சபையின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய வருஷத்தை தந்திருக்கிறார். எதற்காக தந்திருக்கிறார்? இந்த வருஷத்திலும் அநேக காரியங்களை தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படிக்கும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கும் இந்த இடத்தில் நாம் கூடியிருக்கிறோம். இந்த காரியத்தை இந்த வருஷம் முழுவதும் நாம் செய்வோம். கடந்த வருஷத்தில் இருந்தது போல இந்த வருஷத்தில் ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய சபையிலும் சரி கொண்டு வருவதற்கு ஏதுவான காரியங்களை நாம் யாவரும் இணைந்து செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் முதல் முறையாக யாராவது வந்திருக்கிற கரங்களை உயர்த்துவோம். சகோதரர், உங்கள் பேர்? பிரகாஷ். நாம் யாவரும் கரங்களை தட்டி அவரை வரவேற்போமா? தொடர்ந்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபையின் வழக்கான அறிவிப்புகள், நம்முடைய பிள்ளைகளுக்கான பைபிள் ஸ்டடி சர்ச் ஸ்கூல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு இருக்குது. யாராவது இந்த வருஷத்தில் அனுப்ப விரும்புகிறவர் வருகிற வெள்ளிக்கிழமை முதல் அனுப்பி வைக்கலாம். சரியாக காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பிக்கும். அதே போல் பெரியவர்களுக்கான பைபிள் ஸ்டடீஸ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையில் 10:30 மணிக்கு இருக்குது. அதே போல் நம்முடைய ஜெபம், நம்முடைய பரிந்துரை ஜெபம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு சரியாக தொடங்கும். தமிழில் இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல அதை பங்கு கொள்ளலாம். ஜூம் மூலமாக இந்த வருஷத்தில் நாம் யாவரும் அந்த இணைந்து அந்த காரியத்தில் பங்கு கொள்ளும். சபைக்காக ஜெபிக்க போகிறோம். அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். சபைக்காகவும், குடும்பங்களுக்காகவும், உலகங்களுக்காகவும் யாவரும் பங்கு கொள்வோம். வருகிற வாரம் அதாவது நம்முடைய அடுத்த வாரத்தில் நமக்கு இந்த வருஷத்துக்கான ப்ராமிஸ் கார்டு, அதே போல் நம்முடைய வாக்கு செய்தி, அதோடு கூட நம்முடைய திருவிருந்து வருகிற வாரம் நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. யாவரும் ஆயத்தமாக ஏற்படி அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஒவ்வொரு வருஷத்திலும் ஒரு காரியத்தை நாம் நினைவு கூறுவோம். இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எலும்பி பிரகாசி என்கிற காரியத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வருஷத்தை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். அரைஸ் அண்ட் ஷைன். இந்த வருஷம் முழுவதும் அந்த ஒரு காரியத்தை நினைவு கூர்ந்து அநேக தேவ செய்திகளும் அதற்கு ஏதுவான காரியங்களும் நம்முடைய ஜெபங்களும் இந்த வருஷத்தில் நாம் ஏறெடுக்க போகிறோம். முழு சபையும் அதற்கு ஏதுவான காரியங்களை சிந்தித்து உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, சபையிலும் சரி, சபைக்கு ஏதுவான காரியங்களை சிந்தித்து செயல்படுவோம். ஒரு அறிவிப்பு கூட வருகிற 3வது வாரம் 17ஆம் தேதி ஜனவரி 17 நமக்கு ஐக்கிய சபைகளுடைய கிறிஸ்மஸ் ஆராதனை. இந்த மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை ஐக்கிய சபைகளுடைய கிறிஸ்மஸ் ஆராதனை ஆலன் மோரிஸ் ஹால், இந்த இடத்துல இல்லை, ஆலன் மோரிஸ் ஹாலில் சரியாக 5 மணிக்கு தொடங்கும். முழு சபையும் பங்கு கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அதே போல் ஒரு அறிவிப்பு கூட நம்முடைய சபையில் குறிப்பாக உங்கள் யாவருடைய தொடர்பு எங்களோடு கூட வைத்திருக்கிறோம். அதே போல் அநேக மெம்பர்ஸ் கடந்த சில மாதங்களாகவோ சில வருடங்களாக நம்மோடு கூட இல்லை. அதனால் அவருடைய மெம்பர்ஸ் லிஸ்ட்லேருந்து நாம் அவருடைய பேர்களை நாம் நீக்குவோம். குறிப்பாக வாட்ஸ்அப்லேருந்து அவருடைய மெசேஜ் நாம் துண்டிக்கிறோம். ஏனென்றால் இது சபையுடைய விருத்திக்கு ஏதுவான காரியங்களுக்காக காணப்படும். சபையில் உள்ள மெசேஜஸ் உங்களுக்கு வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் சபைக்கு அறிவிக்கலாம். உங்களை அந்த மெசேஜ் குரூப்பில் நாங்கள் இணைத்துக் கொள்வோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா அநேக மெம்பர்ஸ் லாங் டைம் வரல, அதனால் அவர்களை அந்த கான்டாக்ட்ஸில் நாங்கள் ரிமூவ் பண்ணுகிறோம். அதை சபைக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சபைக்கு ஏதுவான காரியங்களுக்காக நான் அதை செய்கிறோம். அதே போல் கேலண்டர்ஸ் ரெடியாக இருக்குது. நீங்கள் கடந்து செல்லும்போது உங்களுக்கு கேலண்டர்ஸ் கிடைக்கவில்லை என்று சொன்னால் எடுத்து செல்லலாம். இந்த வாரம் யாருக்காவது பிறந்தநாள் மற்றும் திருமண நிறைவு நாள் முன்பதாக வரவும் உங்களுக்கு ஜெபிக்கப்படும். பிறந்தநாள் மற்றும் திருமண நிறைவுகள். பிள்ளைகளுக்கு பிறந்த தினம் நாம் யாவரும் அவர்களை ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் சபையாக நாங்களும் மண்டை வருகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த நல்ல நேரத்திற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. அன்பு சகோதரியை உடைய கரங்களுக்குள்ளாக விட்டு கொடுத்து கேட்கிறோம். கடந்த வருடத்தில் கர்த்தாவே, கர்த்தர் நீர் கண்ணின் கருவிழியை போல காத்தீர், பராமரித்தீர், நீர் போதுமானவராக இருந்தீர். இன்னல்கள் வந்த நேரங்களில் எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்து கர்த்தர் நடத்தினீர். அதற்காய் நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீனத்தின் மத்தியிலேயும் கூட கர்த்தருடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கும்படியாக செய்தீரே, எங்கள் நடுவில் சாட்சிகளாக வைத்திருக்கிறீரே, நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சபையாக நாங்கள் சேர்ந்து ஆண்டவரே, சகோதரியை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவனாலே ஆண்டவரே நீண்ட ஆயுளை பெற்றவர்களாய் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் பின்தொடருகிற ஒரு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றவராய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தில் கர்த்தருடைய புதிய கிருபைகள் மகளுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி கேட்கிறோம் ராஜா. எந்த பலவீனமும் வராதபடிக்கு இந்த புதிய வருஷத்துல காணப்பட கர்த்தர் உதவி செய்ய ஆண்டவரே. விசேஷமாக அவருடைய இருதய பகுதிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் பலப்படுத்துகிற தேவன், கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிற உம்முடைய தழுவுகளால பரிபூர்ண சுகம் உண்டாயிற்று என்று சொல்லி அந்த பரிபூர்ண சுகத்தை நாங்கள் சொல்லி விசுவாசித்து ஜெபிக்கிறோம். சகோதரி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. போதுமானவர், தேற்றரவாளன், எல்லாவற்றையும் ஆண்டவரே நிறைவேற்றுகிற தேவன், சகோதரியோடு கூட இருந்து நடத்துங்கன்னு சொல்லி கேட்கிறோம். அன்பு மகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஜெர்மி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. கடந்த வருடத்தில் கர்த்தர் நீர் காத்து பராமரித்து நடத்தினீரே, நன்றி சொல்லி துதிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே கர்த்தருடைய அளவில்லாத ஆண்டவரே ஞானம் மகளுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி சபையாக நாங்கள் கேட்கிறோம் ராஜா. ஆண்டவரே கர்த்தர் படிப்பில் ஒரு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து நல்ல மதிப்பெண்களோடு கூட ஆண்டவரே படித்து முடிக்க கர்த்தர் கிருபை கொடுங்க ராஜா. கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறது இடத்துல ஆண்டவரே கர்த்தர் மகளை சேர்த்து ஒரு நல்ல ஒரு பட்ட படிப்பை படித்து வர கர்த்தர் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். கர்த்தாவே எப்போதும் துணையாய் இருந்து எப்போதும் ஆண்டவரை கர்த்தர் நீர் ஆண்டவரை போதித்து மகளை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரங்களுக்குள்ளாக தருகிறோம். உம்முடைய அளவற்ற கிருபைக்காய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. மகள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் கர்த்தருடைய கிருபை மகளை சூழ்ந்து கொள்வதாக தொடர்ந்து நடத்துங்க. நாங்கள் சபையாக சேர்ந்து 2 பேரையும் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. பரத்திலிருந்து சொல்லப்படுகிற சகல வாக்குத்தத்தங்களும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Happy birthday. தொடர்ந்து நம்முடைய காணிக்கைகளை நம்முடைய கரங்களை எடுத்துக்கொள்ளும். சகோதரி தீபிகா வந்து அதற்காக ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா, உண்மையான தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளுக்காக நன்றி அப்பா. காணிக்க கொடுக்குற ஒரு நபரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இந்த வருடம் ஃபுல் ஆண்டவரே அப்பா வித் லெட் தே bless them with prosperity, O Lord, our Master and God. Your word says you will lend to many nations but shall not borrow. இந்த வாக்கு தத்தம் கர்த்தாதி கர்த்தனை ஒருத்தரோட வாழ்க்கையில் நிறைவேற நீங்கள் கிருபையை பாராட்டுங்க. எல்லா விதமான ஆசீர்வாதத்திலாலும் அவங்களை நிரப்புங்க ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு அவங்க இருக்கிறாங்களோ கர்த்தாதி கர்த்தனை அவங்க தேவைகளை ஆண்டவரே நீர் பூர்த்தி செய்யும் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் கர்த்தாதி கர்த்தனை அப்பா எல்லாருக்கும் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கொடுக்குறவங்களா இருக்க எங்களை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. உமக்கே எல்லா துதிகன மகிமை ஈஸ்வரநாத ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியாய் ஒரு சிறிய சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். போன வாரத்தில் சொல்ல நேரமில்லாத காரணத்தினால், போன ஆண்டிலே தேவன் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையில் மிகவும் நல்லவராக இருந்திருக்கிறார். பல்வேறு மேடு பள்ளங்கள், பல்வேறு பயணமானது கடினமாக இருந்தாலும் அவருடைய கிருபை மாறாததாக இருந்தது. குறிப்பாக என்னுடைய வேலை காரியத்திலும் இப்போது இந்த கம்பெனியில் 3வது வருஷம் இருக்கிறேன். முதல் 2 வருடங்கள் மிகவும் ஒரு அற்பமான ஆரம்பமாக இருந்தது. இந்த வருடத்தில் ஆண்டவர் சம்பூர்ணமான ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு பதவி உயர்வை கொடுத்திருக்கிறார். அதற்கு நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து தேவன் நம்ம எல்லோரையும் இந்த ஆண்டில் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே, உள்ள
உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நண்பை நினைக்கையிலே தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நண்பை நினைக்கையிலே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நண்பை நினைக்கையிலே தன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் எல்லோருக்கும் புதிய வருஷத்தின் வாழ்த்துக்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் மகிமையாய் இந்த வருஷத்தில் உங்களை நடத்துவார் என்று நம்புகிறோம். ஹல்லேலூயா. நல்ல பாடலை பாடினோம் இல்லையா? கண்ணு கலங்கிடுச்சு பாடும்போது. அது அநேகருடைய வாழ்க்கையின் சாட்சிகளாக அந்த பாடல் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் என்று சொன்னாலும் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருந்தது. அந்த ஸ்டான்ஸா போடுங்கப்பா. ஸ்டான்ஸா எப்படி வந்தது? அது இந்த தெல்ல பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அலைய வைத்து கொண்டீரே. ஹல்லேலூயா. சிறுபூச்சியாக இருந்த என்னையும் தெரிந்து கொண்ட ஆண்டவர் நல்லவனாக்கி ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக நடத்தினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. புதிய வருஷத்தில் வந்திருக்கோம். எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு கூட இருக்கீங்க? 2 பேர் தான் கேட்டுச்சு. 2 பேர். மற்றவங்களெல்லாம் இல்லையோ? சொல்லாமா ஒரு முறை? ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஏன் அடிக்கடி அல்லேலூயா சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்றதுன்னா, பரலோகத்தில் போய் இதை தான் சொல்ல போகிறோம். வேற எதுவும் தெரியாது. அங்கே போய் என்னத்தை பண்ணுறது? பரலோகத்தில் போயிட்டு கணவனை பார்த்து மனைவியை பார்த்து சண்டை போட நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்குமா இருக்காதா? எல்லாருடைய வாயிலிருந்து பரிசுத்தரை பார்த்து ஹல்லேலூயா என்று தான் பாடிக்கொண்டு இருக்கும். அதுக்கு இப்பவே பழகிக்கும். சொல்றதுல தவறு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. கண்களை மூடி செய்திக்கு முன்பாக தேவனை பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கின்ற ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் சபையாகவும் அண்டை சேருகிறோம். இப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு தந்தபடியால் நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் அறிக்கையிடுகிறதைப் போல எங்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசத்தினாலே அறிக்கையிடுகிறோம். உம்முடைய வசனத்தின் பிரகாரமாக எங்கு 2 அல்லது 3 பேர் என் நாமத்தின் நிமித்தமாய் கூடியிருக்கிறீர்களோ உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கை பண்ணுகிறோம், கர்த்தரை போற்றுகிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் நடுவில் இருக்கிற ஆண்டவர் எங்கள் பேரில் எழுந்தருள வேண்டும் என்பது எங்களுடைய ஜெபமாய் இந்த மாலை நேரத்தில் காணப்படுகிறது. கர்த்தர் ஒளியும் வெளிச்சமும் ஆனவர் என்பது நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் அந்த வெளிச்சம் எங்கள் பேரில் வருவதாக, எங்களுடைய குடும்பங்களின் பேரில் அந்த வெளிச்சம் காணப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம். ராஜா, இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமானதை செய்து நடத்துங்கன்னு சொல்லி கேட்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பரத்தின் சத்தம் கேட்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம். இந்த இடம் முழுமையாக உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே,
ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வருகின்ற வாரம் நமக்கு வாக்குத்தத்த ஆராதனையாக இருக்கும். ஒரு விசேஷித்த ஆராதனை. எல்லோரும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய சபையின் விடுமுறைக்காய் சென்றிருக்கின்ற மக்களும் வந்த பின்பு நாம் ஒருமித்து கூடி தேவனை ஆராதனை செய்து தேவனிடத்திலிருந்து இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். வேதாகமத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு. ஆனாலும் கூட தேவனிடத்திலிருந்து இந்த வருஷத்தில் எங்களை எப்படி நடத்துவீர் ஆண்டவரே? அநேக தேவைகள், அநேக காரியங்கள் உண்டாக இருக்கலாம். ஆண்டவரிடத்தில் வைத்து இந்த வாரம் முழுமையாக நாம் ஜெபித்து கேட்டு வரப்போகிறோம். எனக்கும் என் சபைக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தமாய் பேசுங்கன்னு சொல்லி உங்களுக்காய் வாக்குத்தத்த அட்டைகள் செய்யப்பட்டுள்ளது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏதோ நம்ம குலுக்கல் முறையில் பெற்றுக்கொள்வது மாதிரி அல்ல, அப்படி அல்ல. தட் இஸ் நாட் த வே. நாம் ஜெபித்து வரப்போகிறோம். என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே, என் சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக என்னோடு கூட பேசுங்க என்று சொல்லி நாம் கேட்டு வரப்போகிறோம். விசேஷித்த ஆராதனை கர்த்தருடைய பிரசன்னத்தோடு கூட முடிந்தவரை உபவாசித்து வரும்படியாய் கேட்கிறேன். கர்த்தர் வல்லமையாய் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாய் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம். எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கலாம். ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிற ஒரு வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. Arise and shine, for thy light is come, and the glory of the Lord is risen upon thee. Hallelujah. வரும்னு சொல்லலைங்க. ஆண்டவராகிய தேவன் தெளிவாய் சொல்லி வைத்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உனக்கு தேவையான ஒளி வந்தது. உனக்கு அவசியமானது வந்தது. உனக்கு ஏற்ற ஒரு ஒளி வந்தது. உன் பேரில் வந்திருக்கு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு சொன்னா, எழும்பி பிரகாசிக்க வேண்டும். உனக்குள்ளாக அந்த ஒளி வந்தது உண்மை என்று சொன்னால், ஒளியை நீ பார்த்தது உண்மை என்று சொன்னால், உன் பேர்ல ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். சொல்லினவர் செய்யாதிருப்பாரோ? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதாகமம் சொல்லி கொடுத்திருக்கிறது. ஒளி வந்தது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். அந்த வந்த ஒளியை பெற்றுக்கொண்டோமா என்பதை நாம் பார்க்கும் பொழுது, பெற்றுக்கொண்டவர்களாக இருப்போமே ஆனால் அந்த ஒளி நம் மூலமாக காண்பிக்கப்படுகிற ஒன்றாய் காணப்படும். பாருங்க, பிரகாசிக்கின்ற ஒன்றாய் காணப்படும். பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் நம்மை குறித்து சொல்கிற காரியம், உன் ஒளி உனக்கு வந்தது, எழும்பி பிரகாசி மகளே மகனே. ஹல்லேலூயா. பிரகாசிக்கும்படியாக, எழுந்து நிற்கும்படியாக, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய ஸ்துதியை சொல்லி வரும்படியாக, அவருடைய நாமத்தை பறைசாட்டும்படியாக, அவருக்கு ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமாய் இருக்கும்படியாக அழைக்கப்பட்ட ஜனமாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை உணர்த்தி நடத்துகிற காரியம், ஒளி உன் பேரில் வந்தாயிற்று, எழும்பி பிரகாசி மகனே மகளே. ஹல்லேலூயா. எபேசியர் புஸ்தகத்தின் 5ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம். எபேசியர் 5:14 விதமாய் சொல்கிறது. எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, கவனமாய் கேளுங்கள். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று என்ன சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறாரு? ஆதலால் என்ன பண்ணணுமா? தூங்குகிற நம்ம என்ன பண்ணணுமா? விழித்து எழும்பி என்ன பண்ண, அப்புறம் கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா.
அப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த வசனத்தின் ஆதாரமாய் செய்ய வேண்டியது என்ன? தூங்குகிறத விட்டு எழுந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஒலியை பெற்றுக்கொண்டவர்கள், ஒலியை பார்த்தவர்கள், ஒலியை உடையவர்கள், ஒலியோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறவர்கள், அவர்கள் தூங்குகிறதை விட்டு எழுந்திருக்கும்படியாக என் வேதாகமம் கற்றுக் கொடுக்கிறது. இன்று நீங்களும் நானும் அவருடைய சத்தியத்தை கேட்கிற நாம் தூங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தூக்கம் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வாக காணப்படக்கூடாது. ஏதோ மனம் போக்கின போக்கில் நாம் இருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசி நாட்களில் இவைகள் எல்லாம் சம்பவிக்கும். ஆனாலும் நீங்களோ விழித்திருந்து ஜெபிங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லி வைத்திருக்கிறார். விழிப்பாய் இருக்க வேண்டும், விழித்துக் கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய நீதியாய் காணப்படுகிறது. பாருங்க, விசேஷமாக இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, விழித்துக் கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படி விழித்துக் கொள்ள வேண்டும்? இந்த உலகம் முழுமையாக நம் நடுவில் காணப்படுகிறவைகள், நம் சுற்றிலும் காணப்படுகிறவைகள், தேசங்களுக்குள்ளாய் காணப்படுகிறவர்கள், இந்த உலகத்தில் சம்பவித்துக் கொண்டிருக்கிறவைகள், பேரழிவுகள், இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நம்முடைய காதுகளுக்கு ஒரு சத்தம் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. விழித்துக்கொள், விழித்துக்கொள், ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த சகலவற்றையும் செய்ய தவறாத என்று சொல்லி ஒரு சத்தமானது நம்முடைய காதுகளுக்குள்ளாக கேட்கிறதா இருக்க வேண்டும். பாருங்கள், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், தூங்குகிற நீ விழித்து, தூங்குகிற நீ விழித்து. அங்க சொல்லப்படுகிற காரியத்தை பாருங்க. மரித்தோரை விட்டு எழும்பு. கிறிஸ்துவை அல்லாதவர்கள் மரித்தோருக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் காணப்படுகிறவர்கள், கிறிஸ்துவை அல்லாதவர்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள், இந்த உலகத்தில் காணப்படுகிற மக்களோடு கூட ஐக்கியத்தை வைத்து அவர்கள் போன போக்கில நாம் காணப்படுவோமே, ஆனால் நம்முடைய நிலை தூங்குகிற நிலைக்கு ஒப்பாக காணப்படும். பாருங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிற காரியம், மரித்தோரை விட்டு நீ எழும்பு. மரித்தோரை பார்த்து கொள்ள மரித்தோர் உண்டு. ஹல்லேலூயா. நாம் அல்ல. கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவின் ஒளியை பிரகாசிக்கின்ற மக்களாய் நாம் காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவருடைய வசனம், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. இந்த நாட்களில் நமக்கு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை, எழுந்திருக்க முடியாது. எபிரேய மொழிகளில் அல்ல கிரேக்க மொழிகளில் மூல பாஷையில் இந்த வார்த்தைகளை நீங்க போய் பார்ப்பீர்களே, ஆனால் அந்த எசேயா 60ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அரைஸ் அண்ட் ஷைன் சொல்லப்படுகிற எழுந்து பிரகாசின்னு, அது அந்த வார்த்தையை நீங்க கவனமா அந்த மூல பாஷையில போய் பார்த்தீங்கன்னா எழுந்து நில்லுன்னு அர்த்தம். இம்மீடியட்டா எழுந்து நில், எழுந்துரு, இம்மீடியட்டா எழுந்துரு. ஆண்டவர் இன்றும் அப்படிதான் சொல்கிறார். மரித்தோரை விட்டு எழுந்து வா, மரித்தோரை விட்டு புறப்பட்டு வா, இந்த உலகத்தை விட்டு புறப்பட்டு வா, அந்தகாரத்தை விட்டு புறப்பட்டு வா, இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா காரியத்தையும் விட்டு புறப்பட்டு வா, எழுந்து வா. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். பாருங்க, ஹல்லேலூயா. 5ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது. ஓகே, 15 வாசிக்கலாம். 5:15. அப்ப விழித்து கொண்டு மரித்தோரை விட்டு எழும்பி ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், எப்படி நடக்கணுமா? ஞானமுள்ளவர்களைப் போல நடந்து, அடுத்த பகுதி, நாட்கள் பொல்லாதவைகளால் இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும். ஹல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் எழுந்திருக்க சொல்றாரு? எதுக்கு ஆண்டவர் மரித்தோரை விட்டு வெளியே வான்னு சொல்றாரு? எதுக்கு உன் பேர்ல ஒளி வந்தது பிரகாசிக்க வேணும்னு சொல்றாரு? அங்க பாருங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். காலம் பொல்லாதவைகளாய் இருக்கு பாருங்க. அதனால நீங்க காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்பதுதான் நம்முடைய சபையின் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. முழு சபைக்கும் 13 மொழி பிரிவுக்கும் ஆண்டவர் தரிசனமாக கொடுத்த வாக்குத்தத்தம், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தூங்குகிறதிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மரித்தோரை விட்டு புறப்பட்டு வர வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஞானம் படைத்தவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்பிலே நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வார்த்தையான தேவனை அறிந்திருக்க வேண்டும். வார்த்தையின் வெளிப்பாடை பெற்றிருக்க வேண்டும். வார்த்தை மாம்சமாய் நம் நடுவில் வந்ததை நாம் பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். சாட்சிகளாக கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, அப்பொழுது மாத்திரம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்கள் ஞானமுள்ளவர்களாக நடப்பார்கள். ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என் வேதாகமம் சொல்லிக் கொடுக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதாகமம் சொல்லிக் கொடுக்கிறது. என் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானமாய் இருக்கிறார் என்று சொல்லி. அப்படி பார்ப்போமே ஆனால் ஞானம் எனக்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னால், ஞானவானாய் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஞானவானாய் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனக்கு வார்த்தை மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய வசனம் எனக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும், வசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், வசனத்தை தியானிக்க வேண்டும், வசனம் சொல்கிறதை நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரம் ஞானம் பெற்றவனாய் என்னால் நடக்க முடியும். அப்பொழுது மாத்திரம் நான் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். பாருங்க, ஹல்லேலூயா. கொலோசியர் புஸ்தகத்தின் 4ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. கொலோசியர் 4:5. கொலோசியர் 4:5 யாராவது படிக்கிறீங்களா? ஞானமாய் நடந்து காலத்தை இங்கேயும் அதே தான் சொல்றாங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள், ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் காலம் ஒன்று என்று சொல்லி நம்முடைய வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆதியிலே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் கால அளவின்படிதான் உலகத்தை உண்டாக்குகிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஒரு நாள், 2 நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள் என்று சொல்லி எல்லாமே ஒரு கால அளவுக்குள்ளாக உருவாக்கப்படுகிறது. ஆண்டவராகிய தேவன் செயல்படுகிறதை பார்க்கும் பொழுது ஒரு கால அளவிற்கு உட்பட்டு செயல்படுகிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்க, ஹல்லேலூயா. பிரசங்கின் புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி சொல்கிறதை நம்மால பார்க்க முடியும். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களேயானால், பிரசங்கி 3 அது 1 ஆரம்பமாகிறது. 11ஆம் வசனத்தை வாசிப்போமா? எக்லெசியாஸ்டஸ் 3:11 சத்தமா படிங்க. அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஏன் கண்டுபிடியான்? அதன் காலத்துல மனுஷனுக்கு மாத்திரம்தான் காலம். தேவன் காலத்திற்கு அப்பாற்பட்ட தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதன் காலத்துல தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை செய்து வருகிறார். 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன், உங்களுக்கு புரியும். பாருங்க, 1ஆம் வசனம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. 2ஆம் வசனம். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. அப்படி படிச்சுட்டே போலாம். அநேக காரியங்கள் இந்த உலகத்துல சம்பவிக்கிற சகலவற்றையும் காலத்துல உட்படுத்தி பேசி இருக்கிறார்கள். பிரசங்கி பேசி இருக்கிறார். காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு கால அளவு கொடுக்கப்படுகிறது என்று உங்களுக்கும் எனக்கும் கூட ஒரு கால அளவு வேதாகமம் கொடுத்து வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கூட ஒரு கால அளவு ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்க, அந்த கால அளவுக்குள்ளாக தான் நீங்களும் நானும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த கால அளவை கவனமாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஞானமாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
கர்த்தர் சொல்கிற வண்ணமாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரமாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இனி நாட்கள் செல்லாது பாருங்க. இனி வருகின்ற நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கும். நாம் அநேக ஜெபங்களை செய்யலாம், விழுந்து விழுந்து ஜெபிக்கலாம். அந்த உலகமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. ஆண்டவர் சொன்னது நடக்கும். கொள்ளை நோய் வராதுன்னு ஜெபம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. கவனமா கேட்டுக்குங்க. நீங்க எத்தனை ஜெபித்தாலும் சரி, கொள்ளை நோய் அடுத்து வந்துட்டே தான் இருக்கும். பிரச்சனைகள் வராதுன்னு ஜெபித்தாலும் பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அது கடைசி நாட்களில் இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நான் சொன்னது அல்ல. இயற்கை சீற்றங்கள் உண்டாகும். நீங்க நினைக்கலாம் இந்த பூமி அதிர்வு எதுவும் கேள்விப்படுறதே இல்லை. ஆனா ஒரு நாளைக்கு எத்தனை முறை பூமி அதிர்வு இருக்கு தெரியுமா? நேற்றைய தினத்தில் எத்தனை முறை பூமி அதிர்வு உண்டானதுன்னு தெரியுமா? 600க்கும் மேற்பட்ட. ஒரு மாசத்துல எத்தனையோ ஆயிரம் பூமி அதிர்வுகள் வந்து கொண்டே இருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. கொள்ளை நோய்கள் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. நாட்டுக்கு பேராக நாடுகள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள், எப்போ யுத்தத்தை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி. எல்லா பொல்லாப்பும் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்று என்ன? காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும்? ஞானமாய் நடக்கிறது நிமித்தமாக. எப்படி ஞானமாய் நடந்து கொள்ள முடியும்? ஆண்டவருடைய வசனத்தை படித்து, ஆண்டவருடைய வசனத்தை கவனமாய் கேட்டு, ஆண்டவருடைய வசனத்தில் உள்ள வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அதன் வழியாய் நடக்கும் பொழுது மாத்திரம் ஞானமாய் நடந்து கொள்ள முடியும். கிறிஸ்து வரும்பொழுது அவரோடு கூட நானும் எடுத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உபத்திரவ காலங்கள் வரும் பொழுது அதை மேற்கொள்ள எனக்கு பலன் உண்டாகும். பாருங்க. ஹல்லேலூயா. யாக்கோபு புஸ்தகம் இப்படியாய் சொல்கிறது. யாக்கோபு 4:14 விதமாய் சொல்கிறது. கேளுங்கள். யாக்கோபு 4:14. கவனமா சத்தமா வாசிமா. யாக்கோபு, ஜேம்ஸ் 4:14. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. புகையை போல் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதாம்? வேதாகமும் அதை எப்படி வர்ணிக்கிறது என்று பாருங்கள். தோன்றி மறைந்து போகின்ற இந்த புகையை போல காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொண்டிருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏதோ 400 வருஷம் இந்த பூமியின் பேர்ல வாழ்கிறவர்களை போல அல்ல. ஆண்டவர் கொடுத்த காலத்தை நான் நேர்த்தியாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகமானது எதிராளியின் கரங்களுக்குள்ளாக இருக்கு இல்லையா? இந்த உலகத்தின் அதிபதி யாரு? இப்பிரபஞ்சத்தின் பிரபு யாரு? உங்களுக்கு நல்லாவே தெரியும். டெய்லி பார்ப்பீங்க. பார்க்குறீங்களா இல்லையா? எல்லாருமே பார்க்குறோம். அவனை எதிரில் சந்திக்கலைன்னா நம்மளோட கூட வரான்னு அர்த்தம். சாத்தானே எதிரில் சந்திக்க வேணும், இல்லைன்னா கூட வந்துட்டு இருக்கான்னு அர்த்தமாயிடும். இந்த உலகத்தின் பிரபு, இந்த உலகத்தின் லோகாதிபதி, அந்தகாரத்தின் லோகாதிபதியாய் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தின் பிரபு, அவனுடைய கரங்களில் இந்த உலகம் இருக்கிறபடியால் இன்னும் மோசமாய்தான் போய்கொண்டே இருக்கும். பாருங்க, இன்னும் பிரச்சனைகளும் பாடுகளும் சூழ்நிலைகளும் மோசமாய் போய் கொண்டிருக்கும். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று அவனுக்கும் தெரியும். அதற்கேற்ற பிரகாரமாய் அவனும் தன்னுடைய காரியத்தை தீவிரமாக இந்த உலகத்தின் பேரில் செய்து கொண்டு வருகிறான். அதில் அகப்பட்டு கொள்ளாத படைக்கு ஞானமாய் நடக்கின்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்பொழுது எழும்பி பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. கவனமாய் கேளுங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி
அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் சாத்தானானவன் அதி தீவிரமாய் செய்து கொண்டிருக்கின்ற காரியம் மனதை குருடாக்கி போட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையா இருக்கிறது. பாருங்கள், மனதை குருடாக்கி போட்டால் ஒளி தெரியாது, ஒன்றும் தெரியாது. இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள்ளாக போகாதபடிக்கு அவர்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போகும். பாருங்க, அந்தகாரத்திலேயே நிரம்பி போயிடும். ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக வராதபடிக்கு அவன் அப்படியே அவர்களுடைய மனதை எல்லாம் குருடாக்கி போட்டு அந்தகாரத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் இந்த வேலையை அதிக துரிதமாய் செய்து கொண்டு வருகிறான். எச்சரிக்கையோடு கூட இருக்க வேண்டும் திருச்சபை, எச்சரிக்கையோடு கூட குடும்பங்கள், எச்சரிக்கையோடு கூட தங்களுடைய பிள்ளைகள் எங்கே போகிறார்கள், என்ன செய்கிறார்கள், என்ன பார்க்கிறார்கள், என்ன பண்ணுகிறார்கள், என்ன படிக்கிறார்கள் என்ற கவனத்தோடு கூட இருக்க வேண்டும். ஏன் சொன்னா இப்பிரபஞ்சத்தின் பிரபு அவன் குருட்டாட்டத்துக்குள்ளாக கொண்டு போய் கொண்டிருக்கிறான். பாருங்க, ஹல்லேலூயா. எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட குருட்டாட்டம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வேண்டாம். பாருங்கள், அப்பொழுது மாத்திரம் நாம் ஒளியிலே நடக்கின்ற பிள்ளைகளாய் இருக்க முடியும். பாருங்கள், ஹல்லேலூயா. 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. 1 யோவான் 5:19 வேகமாக. 1 யோவான் 5:19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். நாம் தேவனால உண்டாயிருக்கிறோம், இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளாக இருக்கு. பாருங்க, அறிந்திருக்கிறோம் என்று எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, நாம் தேவனால் உண்டாய் இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். சபை அறிந்திருக்க வேண்டும், நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும் இக்காரியத்தை. இந்த உலகமானது பொல்லாங்கனுக்குள்ளாக தான் காணப்படுகிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மரித்தோரை விட்டு எழும்பி வா, மரித்தோரை விட்டு எழும்பி வா. அந்த உலகத்துல உனக்கு வேலை இல்லை, உலகத்துல உனக்கு வேலை இல்லை. இந்த உலகத்தில் இருக்கலாம், இந்த உலகத்தில் சஞ்சரிக்கலாம், இந்த உலகத்தில் வாழலாம், இந்த உலகத்தில் சம்பாதிக்கலாம், எல்லாம் சரிதான். ஆனால் உலக மக்களோடு கூட ஐக்கியம் உன்னை தூங்குகிறவனுக்கு உப்பாய் மாற்றிவிடும். பாருங்கள், அப்பொழுது பிழைத்துக் கொள்ள வழியே இல்லாமல் போகும். கிறிஸ்துவின் ஒளியை பிரகாசிக்க வழியே இல்லாமல் போகும். இன்று சபைகள் மங்கி போய் கொண்டிருக்கின்ற காரணம் என்னன்னு பார்த்தா உலகத்தோடு கூட பிணைகிறது தான் காரணமாய் இருக்கிறது. பாருங்கள், என்று நாம் விழித்துக் கொண்டு ஆண்டவர் பக்கமாய் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, கலாத்தியர் புஸ்தகத்தின் 1ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. கலாத்தியர் 1:4. கலாத்தியர் 1:4 ஸ்கிரீன் பாருங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதிலிருந்து மீட்டெடுக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு பலன் எங்கிருந்து வரும்? இந்த உலகத்தோடு கூட பிணையாது இருக்க பலன் எங்கிருந்து வரும்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தார், என்னை மீட்டெடுக்கும்படியாக வந்தார் என்ற ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, அதை நம்பி நாம் விசுவாசித்து தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானித்து இருக்கும் பொழுது அந்த ஞானமானது நமக்கு உண்டாகும், அந்த பலனானது நமக்கு உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை நமக்கு கொடுப்பார் இதிலிருந்து விடுபடும்படியாக. ஹல்லேலூயா. ஒளியின் பிள்ளைகளாய் ஒளியை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கும்படியாக என் யோபு புஸ்தகம் இவ்விதமாய் சொல்கிறது. பாருங்க, யோபு 14ஆம் அதிகாரத்தின் 1-5 வசனங்களை கவனமாக வாசித்து பாருங்கள். யோபு 14:1-5 வேகமா வாசிமா. யோபு 14. ஸ்திரீயின் இடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனும். ஒரு ஸ்திரீயின் இடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவன் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அர்ப்புண்கிறான். அவனோட வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அழகா சொல்லி இருக்கு பாருங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படியா பூவை போல பூத்து அர்ப்புண்கிறான், போல் நிலை நிற்காமல் ஓடி போகிறான்.
ஆகிலும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து ஆகிலும் இப்படிப்பட்ட மனுஷன் பேரில் உம்முடைய கண்களை திறந்து வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை பூவை போல வருகின்ற ஒரு வாழ்க்கை தான். நம்முடைய வாழ்க்கை நீர்க்குமிழை போன்ற ஒரு வாழ்க்கை தான். நம்முடைய வாழ்க்கை இப்படி தோன்றி அப்படி போகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை 70 அல்லது 80 வருட வாழ்க்கையாக இருக்கலாம் பாருங்க. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் நம் பேர்ல கண்களை திறந்து வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை படிங்க, இன்னும் அதிகமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போவீரோ? அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறபடியால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போக கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். அவன் கடந்து போக கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படு. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எவ்வளவு தூரம் போகணும், எங்க நிக்கணும், எங்க இருக்கணும்னு எல்லைகளை ஆண்டவர் அமைத்து வைத்திருக்கிறார். இந்த எல்லைகளை விட்டு ஒரு படி உங்களால எடுத்து வைக்க முடியாது. ஒரு காரியத்தை உங்களால செய்ய முடியாது. உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட இந்த எல்லை ஆண்டவர் மாத்திரம்தான் அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய கணக்கில் மாத்திரம்தான் உண்டு. ஆண்டவருடைய கரங்களில் மாத்திரம்தான் உண்டு. ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆண்டவர் மாத்திரம்தான் அதை நிறைவேற்றி முடிக்க முடியும். ஆண்டவருடைய கண்களுக்கு மாத்திரம்தான் அது தெரிந்திருக்கும். உங்களுக்கும் எனக்கும் தெரியாத ஒன்று இது. அப்படி தெரியாத ஒன்றுக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, தெரிந்து வைத்திருக்கின்ற, நமக்காக எழுதி கொடுத்து வைத்திருக்கின்ற இந்த வசனத்தை வாசித்து இது எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது, இந்த வசனத்தில் என்ன என்னை குறித்து என்ன சொல்கிறது, நான் நடக்கும்படியாக என்ன எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது, நான் கற்றுக்கொள்ளும்படியாக என்ன எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது, நான் வேலை இடத்துல எப்படி இருக்க வேண்டும் என்பது எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, என் கணவன் மனைவிக்கு உண்டான உறவில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதாகமம் சொல்லிக் கொடுக்கிறது, சபையில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதாகமம் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதை நான் பின்பற்றுவேனே ஆனால், இதிலிருந்து நான் வார்த்தைகளை பெற்றுக்கொள்வேனே ஆனால் என்னால் எழும்பி பிரகாசிக்க முடியும். என்னால் மரித்தோனை விட்டு வெளியே வர முடியும். என்னால் ஞானத்தில் நடக்க முடியும். என் காலங்கள் எனக்கு தெரியாத ஒன்றாக இருந்தாலும் எனக்கு நம்பிக்கையும் விசுவாசம் உண்டாகும். என்னை பார்க்கிறவர், என்னை காண்கிறவர், என்னை நடத்துகிறவர், என்னை பிரகாசிக்க பண்ணுகிறவர் ஒருவர் உண்டு. என்னை மீண்டுமாய் கொண்டு போகிறவர் ஒருவர் உண்டு. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் ஒருவர் உண்டு. என்னை காக்கிற ஒருவர் உண்டு. என்னை கண்காணிக்கிற ஒருவர் உண்டு. என்னை மீட்கிற ஒருவர் உண்டு. எனக்காய் பரிந்து பேசுகிற ஒருவர் உண்டு. எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்த ஒருவர் உண்டு. அவர் வரும்போது அவரை போலவே நான் மாறுவேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்களும் நானும் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, தாவீது ராஜாவை குறித்து உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆண்டவருடைய வசனம் அவரை குறித்து சொல்லும் பொழுது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆனாலும் கூட தாவீது ராஜா செய்த தவறுகளை நீங்க பார்க்கலாம் வேதாகமத்தில். நாடு தேசமானது யுத்தத்தில் இருக்கும் பொழுது தாவீது ராஜா ஒப்பரையின் பேரில் நடந்து உலாவிக் கொண்டு இருக்கிறார். அவர் யுத்தத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் யுத்தத்திற்கு முன்பாக அங்கு போய் நின்றிருக்க வேண்டும். அதை செய்யவில்லை. அதை குறித்து பேசவில்லை. அதை குறித்து ஆலோசனை பண்ணவில்லை. அவன் உப்பரையில் நடந்து வருகிறான். பாருங்க, அவன் செய்த தவறை பாருங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாத ஒரு மனுஷனாய் மாறி போனான். அவன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவில்லை. அது நிமித்தமாக தான் பாத்ஷீபாவின் இடத்தில் பாவம் செய்யும்படி ஆயிற்று. அவருடைய கணவரை கொன்று போடும்படி ஆயிற்று. யுத்தத்தில் வந்த பிரச்சனைகள், அந்த குழந்தை இறந்து போனது, அதற்கு பின்பாக வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். தேவன் சொல்கிறதை கேட்கிற ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவர் கொடுத்த காலத்தை சரியாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனாலும் அவன் மீண்டுமாக ஆண்டவரே என்று கதறி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் சேர்த்து கொண்டார். ஆனாலும் கூட அந்த விளைவுகள் வந்ததை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு மனுஷன் வேதாகமத்தில் இருந்தார். அவருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட காலங்களை கொடுத்திருந்தார். அவருக்கும் ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறவாதற்கு முன்னமே பெயரை கொடுத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவை எப்படி அவர் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னமே இயேசு ஆண்டவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டு நேரம் கொடுக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதோ அதே விதமாய் பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் இருந்தான். அவருக்கும் அவருடைய பெற்றோரிடத்துல போய் தேவதூதன் சொல்லிக் கொடுக்கிறார், உனக்கு ஒரு மகன் பெறுவாள்,
நீ பெறுவாய். அவனை ஒரு நசரேனை போல வளர்த்தெடுக்க வேண்டும். அவன் கர்த்தருக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாய் இருப்பான் என்று சொல்லி தீர்க்கதரிசி தேவதூதனை சொல்லிவிட்டு போகிறார். வேறு யாரும் இல்லை, நம்முடைய அருமை மனுஷன் சிம்சோனை குறித்து தான் சொல்கிறேன். தேவன் அறிவித்து, தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டு, பிறப்பதற்கு முன்னமே அபிஷேகம் பண்ணப்பட்டு, பிறப்பதற்கு முன்னமே இஸ்ரவேல் மக்களை மீட்கும்படியாக தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாயிருந்தான். ஆனால் அவன் செய்தது என்ன? காலத்தை சரியான விதத்தில் பிரயோஜனப்படுத்தவில்லை. காலத்தை சரியான விதத்தில் பிரயோஜனப்படுத்தவில்லை. அவன் செய்தது எல்லாமே தவறுதான். பாருங்க, ஒரு நஸ்ரேயன் விரதத்தை கொண்ட ஒரு மனுஷன் தலைமுடியை ஷேவ் பண்ணக்கூடாது, அவன் இந்த திராட்சை ரசத்தை குடிக்கக்கூடாது, இறந்த பிணங்கள் இடத்துல போகக்கூடாது, கண்ட பெண்களோடு கூட உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, அநேக காரியங்கள் உண்டு. ஒரு நஸ்ரேயனாக இருக்கின்ற மனுஷன் அவன் எல்லாவற்றையும் செய்தான். இஸ்ரவேல்ல பெண் இல்லை என்று சொல்லி பெலிஸ்தியர் பெண்ணை அவன் பெண் எடுக்கும்படியாக சென்றான். ஒரு இறந்து கிடந்த சிங்கத்திலிருந்து தேனை எடுத்து சாப்பிட்டவனாய் இருந்தான். பெண்களின் பின்பாக போன ஒரு மனுஷனாய் காணப்பட்ட, எல்லாம் எழுந்து போனது. பாருங்க, தேவன் கொடுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளவில்லை. ஆனாலும் அவன் திரும்பி ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது ஒரு காலத்தை கூட அவனுக்கு கொடுக்கிறார். ஆனால் கடைசி நாளில் என்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் காலத்தை கொடுத்திருக்கிறார். கவனமாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். அந்த நாட்களில் ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் இப்பொழுதுதான் ஒரு முறை ஊற்றப்பட்டார். இன்று நீங்களும் நானும் ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். அப்பொழுது இப்படிப்பட்ட வசனங்கள் இல்லை, எப்பொழுதுதான் கொடுக்கப்படும். இன்று உங்களுக்கும் எனக்கும் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிருபையின் பேரில் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சகலவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இன்று நீங்களும் நானும் பலத்தோடு கூட எழும்பி பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா! பலத்தோடு கூட எழும்பி பிரகாசிக்க முடியும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு யுத்த களம் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு யுத்த வீரனுக்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்ட வீரனுக்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து செல்கிற ஒரு வாழ்க்கையாய் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அன்பின் வாழ்க்கையாய் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மாம்சத்தில் அல்ல, ஆவியில நடக்க வேண்டும் எண்ணப்படுகிற ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பார்த்து விசுவாசிக்கிற ஒன்று அல்ல, பாராமல் கேட்காமல் விசுவாசிக்கிற ஆவியினால் விசுவாசத்தினால் நடக்கின்ற ஒரு வாழ்க்கையாய் கிறிஸ்துவ வாழ்க்கை காணப்படுகிறது. பாருங்கள், ஹல்லேலூயா! நமக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தை இழந்து போனதன் நிமித்தமாக தான் அங்கே அப்படி சொல்லப்படுகிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். இவ்வளவு நாட்களாய் பிரயோஜனப்படுத்தாம விட்டுட்டீங்க. அந்த எபேசியர் புஸ்தகத்தில் பவுல் சொல்றாரு, இனிமேலாவது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் இடத்துல 5 காரியங்கள் இருக்கும். சுருக்கமான 4 காரியங்கள் வைத்துக் கொள்ளலாம். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? ஞானத்தில் நடப்பார்கள். அப்படி ஞானமாய் உள்ளவர்கள் 4 காரியத்தை செய்வார்கள். என்ன செய்வார்கள்? ஆவியிலே நிரம்பி இருப்பார்கள். 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 17, 18 வசனங்களா எடுங்க. 18 போடுப்பா. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து முதலாவது ஆவியினால் நிறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அடுத்த வசனம், 2ஆவதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். 2ஆவதாக செய்யப்பட வேண்டிய காரியம் வார்த்தையின் பிரகாரமாய் தேவனை ஆராதனை செய்வது. இதுதான் வார்த்தையின் பிரகாரம். இன்று எப்படி கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து ஆராதனை பண்றதில்ல. நாம் செய்கின்ற ஆராதனை ஆவியோடும் இருக்க வேண்டும், சத்தியத்தோடும் இருக்க வேண்டும். சத்தியத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வார்த்தையின் படியாக இருக்க வேண்டும். அதனால்
அதனாலதாங்க சொல்லப்படுகிறது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாடல்களினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும். இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசிக்கிறவர்கள் செய்கின்ற இரண்டாம் காரியம் கர்த்தரை வார்த்தையின்படியே ஆராதனை செய்கிறது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் சொல்கிறவர்களாக இருப்பார்கள். எழும்பி பிரகாசிக்கிறவர்கள், ஞானத்தில் நடக்கிறவர்கள், ஞானமுள்ளவர்களாக இருக்கிறவர்கள் எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துவின் வழியாய் ஸ்தோத்திரத்தை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இப்போ என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா அப்படி சொல்ல முடியுமா? நம்ம பாடதான் முடியும், என்ன நடந்தாலும் நன்றின்னு சொல்ல முடியுமா? ஆனால் எழும்பி பிரகாசிக்கிறவர்கள், ஞானம் பெற்றவர்கள், கிறிஸ்துவின் வழியில நடக்கிறவர்கள் சொல்ல முடியும், என்ன நடந்தாலும் நான் நன்றி சொல்வேன். ஆண்டவர் தீமையை நன்மையாய் மாற்றி தர வல்லமை உள்ள தேவன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நான்காவதாக சொல்லும் பொழுது அடுத்த வசனம் என்னது? தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருப்பார்கள். எழும்பி பிரகாசிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருப்பார்கள். சபையில் நடக்க வேண்டும். ஒருவர் சொல்றது ஒருத்தர் கேட்கணும். ஒரு வயதில் மூத்தவர் இருக்காருன்னா அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும். சட்டுன்னு கோவம் வரக்கூடாது. என்னை பற்றி சொல்ல, நான் வயசில் மூத்தவங்க கிடையாது. இங்கே இருக்காங்க சகோதரர் இருக்காங்க, அவங்க சொன்னாங்கன்னா கோபம் வரக்கூடாது. என்ன காரணத்திற்காக சொல்கிறார்கள், அவர்களுடைய அனுபவம் எப்படிப்பட்டது என்பதை கவனத்தில் கொண்டு சொல்கிறதை கேட்டு நடக்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்தோடு கூட ஒப்பிட்டு பார்த்து நடக்க வேண்டும். பாருங்கள், அதற்காக தான் ஆண்டவர் எழுப்பி வைத்திருக்கிறார். சபைக்குள்ளாக 3 விதமான அபிஷேகங்கள் காணப்படும். ராஜாவின் அபிஷேகம், தீர்க்கதரிசியின் அபிஷேகம், ஆசாரியனின் அபிஷேகம். எனக்கு உண்டானது ஆசாரியன் அபிஷேகம். இங்க ராஜாக்கள் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு. அவர்கள் சத்தத்திற்கும் நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் அழைத்தது எழும்பி பிரகாசிக்கும்படியாக, எல்லா சூழ்நிலையிலும் எழும்பி பிரகாசிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். அவர் சொல்லி வைத்திருக்கிறார், ஒளி வரும் என்று சொல்லவில்லை, ஒளி வந்தது என்று தான் சொல்லி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒளி வந்தாயிற்று. அந்த ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் மீட்கும்படியாக வந்தாயிற்று. அவர் சகலவற்றையும் செய்து முடித்தமாயிற்று என்று நீங்களும் நானும் அவர் வழியில் நடக்கும் பொழுது அந்த ஒளியை பிரகாசிப்பிக்கிறவர்களாக காணப்படும். அதையும் ஆண்டவராகிய இயேசுவே செய்வார். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறோம். எழுந்திருப்போமா? கண்களை மூடி ஆண்டவர் செய்ததை, ஆண்டவர் நமக்கு செய்ய சொன்னதை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லோருமாக கேட்க வேண்டும். ஆண்டவரே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று எங்களோடு கூட பேசினீர் அல்லவா? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களோடு கூட நீர் பேசினீர் அல்லவா? ஆண்டவரே, ஒளி எங்கள் பேரில் வந்தமைக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே ஒளி, அந்த ஒளி வரலன்னா நான் அந்த காலத்திலேயே இருந்திருப்பேனே. ஆண்டவரே, ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீர் அல்லவா? இன்று ஆண்டவரே படிப்படியாய் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அளவில்லாத ஆசீர்வாதங்கள் அல்லவா? ஞானத்தினால நிரப்பி ஞானத்தில் நடக்கும்படியாக ஆண்டவரே, மரித்தோரில் இருந்து மரித்தோரை விட்டு எழும்பி வரும்படியான பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்களுக்கு தான் தெரியும் என்ன சூழ்நிலை என்று உங்களுக்கு தான் தெரியும். பாருங்க, ஹல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இறங்குகிறவர், ஆண்டவர் நிறைவேற்றுகிறவர், ஆண்டவர் ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர், ஆண்டவர் ஒளியில் வாசமாய் இருக்கிறவர், உங்களை அந்த ஒளியோடு கூட இணைத்து நடத்த வல்லமை உள்ளவர். அவரை பார்த்து கேளுங்கள். ஹல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் ஞானத்தில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எழுந்து மரித்தோரை விட்டு வருகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மீண்டுமாக உணர்த்தி இருக்கிறார், மரித்தோரிலிருந்து எழுந்து வா. மரித்தோர் மத்தியில் உனக்கு என்ன வேலை? உனக்கு என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், என் ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாய் செய்திருக்கிறேன். மரித்த சூழ்நிலையை விட்டு எழுந்து வா. சிலருடைய வாழ்க்கையில மரித்து போன சூழ்நிலையை அதையே பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். அது முடிந்து போயாயிற்று. ஆண்டவர் உன் ஜீவனை மீண்டுமாய் திருப்பி கொடுத்திருக்கிறார். எழுந்து வா.
அதையே பேசி கொண்டிருக்காது, அதையே பேசி கொண்டிருக்கிறார், அதையே பார்த்து கொண்டிருக்காது. ஆண்டவர் நடத்துவார். பாருங்க, ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. சேனைகளின் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எங்களுக்காக சம்பூர்ணமாக பரிபூர்ணமாக செய்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகலவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ சொன்ன வண்ணமாய் நாங்கள் ஆண்டவரே முழுமையாக கேட்கிறோம். இந்த நாளிலே எங்களை ஆவியிலே நிரப்பி நடத்துங்கப்பா. ஒளியை பிரகாசிப்பிக்கிறவர்களாக அந்த ஒளியை பெற்றுக்கொண்ட ஜனமாய் ஆவியிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. பக்தர்களுக்கு துணையாளராய் கொடுக்கப்பட்டவர் தான் சத்தியத்தின் தேவனாய் இருப்பவர், வழி நடத்துகிறவராய் இருப்பவர் நம்முடைய ஆவியானவர். பாருங்க, அவருடைய பலத்தில் இருக்கும் பொழுது மரித்தோரை விட்டு எழுந்து வர பலன் நமக்கு உண்டாகும். பாருங்க, வெளிப்பாடுகள் உண்டாகும். பாருங்க, சத்தியத்தை அறிய முடியும். பாருங்க, ஞானத்தில் நடக்க முடியும். பாருங்க, ஞானத்தின் ஆவியானவர் என்று அவரை குறித்து வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பாடல் தெரிந்தால் பாடுவோமா? பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கரைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடம் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே. அவர் தேற்றுகிறவராய் இருக்கிறவர், திடம் தருகிறவராய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேற்றுதல் வேண்டுமா? அவருடைய திடன் வேண்டுமா? எழுந்திருக்க பலன் வேண்டுமா? அவருக்குள்ளாய் இருக்கிற பலன் வேண்டுமா? மரித்தோரை விட்டு எழுந்து வர பலன் வேண்டுமா? இந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் நிரப்ப வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்க, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பயங்கள் நீக்கிவிட்டீ, பாவங்கள் போக்கிவிட்டீ. ஆமாப்பா, எல்லா பயத்தையும் நீக்கிவிட்டார். பாருங்க, எல்லா பாவத்தையும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில மாற்றி இருக்கிறார். பாருங்க, ஜெயமே உம்பரவா, ஜெயமே உம்பரவா, ஜெயமே உந்தயவா. ஹல்லேலூயா. நம் ஜெபமே உந்தயவா, பரிசுத்த ஆவியே, பக்தர். எழுந்து பிரகாசி மகளே, எழுந்து பிரகாசி மகனே, எழுந்து பிரகாசி. உன் ஒளி வந்தது என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். பிரகாசிக்கும்படியாக நியமிக்கப்பட்டவர் நீ. எழுந்து பிரகாசி, எழுந்து பிரகாசி. ஆண்டவர் உன்னை பலமாய் நடத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய ஆவியானவரை உனக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, இருந்த இடத்திலே இருக்காது, அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வா. செத்தவர்கள் மத்தியில உனக்கு என்ன வேலை? ஆண்டவர் எழுந்து வா என்று சொல்கிறார். உன் சூழ்நிலையை மாற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, இயேசுவே, கூட இருப்பவரே, தீர்ப்பவரே, அபிஷேகநாதரே,
பண்ணுகிற தேவன் பாருங்க. உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி போகும் மட்டும் உன்னை உயர்த்துகிற தேவன். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி. ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய வசனம், சத்திய வசனம் உங்களுக்கு நேராய். அதற்கு வேண்டிய பலனாகிய பரிசுத்த ஆவியானவரையும் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். பலன் உண்டாகும், எல்லா இடங்களிலும் பலன் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையில பலன் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையில பிரகாசிக்க முடியும். சபை வாழ்க்கையில பிரகாசிக்க முடியும். அலுவலக வாழ்க்கையில பிரகாசிக்க முடியும். தேங்கி கிடக்கின்ற பிசினஸை ஆண்டவர் எடுத்து நிறுத்துவார். ஆண்டவர் எடுத்து நிறுத்துவார். ஆண்டவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. பாருங்கள், இந்த உலகத்திற்கு வேண்டும் என்றால் பிரச்சனைகளும் பாடுகளும் உண்டாகலாம். கிறிஸ்துவின் ஒளியை பெற்றவர்கள் அப்படி அல்ல. ஆண்டவர் உயர்த்தி நடத்துவார். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இடைப்பட்டதற்காக நன்றி ராஜா. இந்த வாரம் முழுமையாக கர்த்தர் தாங்கி நடத்துங்க ஆண்டவரே. பலவீனமாய் இருக்கின்ற பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். தேவரீர் உம்முடைய பலன் எங்களுக்கு போதும். நீர் ஒளி வந்தது என்று எங்கள் முன்பாய் சொல்லி இருக்கிறீர். எழும்பி பிரகாசி என்று சொல்லி இருக்கிறீர். அப்படியாகவே சபையாக, குடும்பங்களாக, பிள்ளைகளாக, தனிநபராக ஆண்டவரே, சபையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அலுவலக வாழ்க்கையிலும் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவியாய் இருந்து இந்த வருடத்தில் நடத்துவீர். அதற்காக நன்றிகளை எடுத்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. எங்களுடைய மீடியா, choir, சவுண்ட் இன்ஜினியர்ஸ் யாவரையும் உடைய கரங்களுக்குள்ளாக தருகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எங்களுக்காக எப்பொழுதும் ஆண்டவரே உணவை ஆயத்தப்படுத்தி தருகிற சகோதரர்கள், அவர்களுடைய குடும்பத்தை நினைவு கூறுகிறோம். கர்த்தர் நடத்துங்கப்பா. உம்முடைய கிருபையினால உம்முடைய ஒளியை பிரகாசிக்க பண்ணி நடத்துங்கன்னு சொல்லி கேட்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. சகல துதி, கன, மகிமை, மாட்சிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய அந்யுன்ய ஐக்கியமும் ஸ்நேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களுக்கும் இந்த புதிய வருஷம் முழுமையாக நம்மோடு கூட இருந்து நடத்துவாராக. சபை சேர்ந்து சொல்லட்டும், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை பாடி நாம் சொல்லலாம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. ஜெயம் நமக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் பலமாய் இந்த புதிய வருஷத்துல எழும்பி பிரகாசிக்கும்படியா நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.